பெரியவர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். இன்னைக்கு லக்ஷ்மி கடாட்சம்னா என்னன்னு தெரிந்து கொள்ளலாம். தேவகர்ப்ப மகரிஷி என்பவர் ஆசிரம தோட்டத்திலே துளசி, மந்தாரை, மல்லிகை செடிகள் என வளர்த்து வந்தார். பசுக்களையும் பராமரித்து வந்தார். அதனால மங்களகரமான சூழ்நிலை அந்த ஆசிரமத்திலே நிலவி வந்தால் மகாலட்சுமியின் பார்வை அங்கே விழுந்தது. மகரிஷி, உன் பக்தியை வெச்சுகிறேன், செல்வ முளமுடன் நீ வாழ்வீராக என்று தேவகர்ப்ப மகரிஷியை வாழ்த்தி மகாலட்சுமி தாயார் செல்கின்றாள். தாயை, துறவிக்கு செல்வம் எதற்கு? பிறப்பற்ற முக்தியே எனக்கு விருப்பம் அப்படிங்கிறாரு. இந்த பிறவியிலே நீ எண்ணற்ற புண்ணியங்களால் நீ செல்வந்தனாக வாழ்ந்தாயோ அதுபடி கண்டிப்பாக நீ வாழ்ந்தாக வேணும். அதற்கு பின்னரே உமக்கு முக்தி கிடைக்கும்னு லக்ஷ்மி சொல்லிட்டாங்க. லக்ஷ்மி தேவியினுடைய வரத்தினை முறியடிக்க வேண்டும் நினைத்து மகரிஷி ஆசிரமத்துக்கு செல்லிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டுக்கு செல்கின்றார். அங்கே ஓரிடத்திலே பல்லக்கு, பரிவாரம், படைவீரர்கள் என பெரும் கூட்டம் இருக்கின்றது. காட்டுக்கு வேட்டையாட வந்த அந்நாட்டின் மன்னன் அங்கே கொட்டகை அமைத்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். அவர் அருகில் ரத்னகிரியிடம் பட்டு துணியிலே வைக்கப்பட்டிருந்தது. மகரிஷியினுடைய மனதிற்குள்ளே விபரீத எண்ணம் வந்தது. கிரீடத்தை காலால் உதைத்தால் மன்னரின் கோபத்திற்கு ஆகலாம், நமக்கு பெரிய தண்டனை, கொடுந்தண்டனை அல்லது தூக்கு தண்டனை கிடைக்கலாம். அதனால் சீக்கிரம் மரணம் வந்துடும், நம்ம இந்த பிறவியினை முடித்து கொள்ளலாம் என்று நினைத்து அவர் கிரீடத்தை காலால் உதைக்கின்றார். அந்த நேரம் பார்த்து மகாலட்சுமி அஷ்டநாகங்களில் ஒன்றான அனந்தனை அந்த கிரீடத்திற்குள்ளே ஒளிந்திருக்க சொல்லி அனுப்புகிறார். மன்னரை நெருங்கிய மகரிஷி காலால் கிரீடத்தை உதைக்கின்றார். உடனே மக்கள் காவலாளிகள் மகரிஷியை பிடிக்கின்றார்கள். மன்னரினுடைய கிரீடத்தையே அவமதிக்கின்றாயே அப்படின்னு. ஆனால் அந்த நேரத்தில் கிரீடத்திற்கு ஒரு பாம்பு வெளிப்பட்டு அந்த கொட்டகையினுடைய அடிப்பகுதியின் வழியாக, டென்ட்டினுடைய அடிப்பகுதியின் வழியாக காட்டிற்குள்ளே போகின்றது. அதனால் மன்னரின் உயிரைக்காகவே கிரீடத்தை மகரிஷி எட்டி உதைத்திருக்கின்றார் என புரிந்து கொண்ட மன்னரும் மக்களும் அவர் திருவடியிலே விழுந்து நன்றி கூறுகின்றார்கள். அவரை அரண்மனைக்கு அழைத்து சென்ற மன்னர் மகரிஷியை ராஜகுருவாக நியமிக்கின்றார். சகல வசதியுடனும் வாழ்க்கை வாழச் செய்கின்றார். கொடுக்க நினைத்து விட்டால் துறவிக்கு கூட மகாலட்சுமி கோடீஸ்வரனாக வாழும் பாக்கியத்தை தருவாள். அதனால தான் இறைவன் கொடுப்பார் என்று நினைத்து விட்டால் யாராலும் தடுக்க முடியாது. இறைவன் வழங்க மறுப்பதை யாராலும் பெற முடியாது. எனவே அனைத்தும் இறைவனுடைய திருவுருள் படிதான் நடக்கும். இருந்தாலும் தினமும் நம்முடைய இறைவனுடைய திருநாமம் சொல்லி நம்முடைய பிறவிப்பெயர் நல்ல முறையில் நிறைவேற இறைவனை வணங்கி அவருடைய ஆசிகளையும் நல்ல அருளையும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.